காட்சி 2. மறுநாள் காலையில் டேனியல் ஸ்கூலுக்கு செல்கின்றான். மறுநாள் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸுடன் லஞ்ச் டைமில் டேனியல் எங்கள் அம்மா ஷேர் பண்ணி சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்றோம். அது மாதிரி ப்ரே பண்ணி சாப்பிட்றோம். அவங்க ஷேர் பண்ணி தெரியுமா நான் பீச்சுக்கு போனேன். ஜாலியாக இருந்துச்சு. இதா பீச்சுக்கு போனீங்க ஃபேமிலி கூட ரெஸ்டாரண்ட் போனேன். நீங்க நான் சண்டே கிளாஸ் போனோம்ப்பா. நீ தான் இருக்கும் அங்கே அங்கே ஸ்பெஷலாக சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடணுமா, அதுக்கப்புறம் நமக்கு எல்லாம் கிடைக்கும். சிறு வயதில் டேனியலின் நல்ல பண்புகளுடைய வாழ்க்கையை நாம் இதுவரை பார்த்தோம். இப்போது டீனேஜில் டேனியல் வாழ்க்கையை தொடர்ந்து பார்ப்போம். டேனியலின் வயது தற்போது 18. காட்சி 4. வீட்டில் அம்மாவுடன் டேனியல். மணி 6 நீ ஹோம்வொர்க் முடிக்காம போது எனக்கு பிரச்சனை இல்லை. நீ எழுப்பி நீ ப்ரேயர் பண்ண போ. இல்லை நீ எழுப்பி ப்ரேயர் பண்ணுறியா சட்டப்பா எடுக்க மாட்டோம். போ ப்ரேயர் பண்ணு. நாளைக்கு பண்ணலாமா? நீ வீட்டை விட்டு வெளியே போற ஏசப்பா அந்த பாதையில பாதுகாக்கணும். நீ மரங்கள் போட்டு ப்ரே பண்ணி இல்லை நீ காலேஜ் போக வேண்டாம். தற்போது காட்சி 5. டேனியல் ஃப்ரெண்ட்ஸுடன் காலேஜ் கேம்பஸில். தற்போது டீனேஜில் டேனியலின் வாழ்க்கையில் ஏற்பட்ட சிறு சிறு மாற்றத்தை தற்போது பார்த்தோம். இப்போது வாலிப வயதில் இன்னும் அதிகமாக மாறுபட்ட டேனியலின் வாழ்க்கையை தற்போது காண்போம். வயது 26. உன்னை ஒரு மனுஷனா மதிச்சு நான் டெய்லி எழுப்பி விடுறேன். என்ன இப்படி அடிக்க? ஆமா, நீ யூத் மீட்டிங்கு போயிருந்தா இப்படியா பண்ண போற? கொரோனால வந்த குரங்கு மாதிரி 2 பேட்டரி கலத்தி போடுறாங்க. நீ எப்படி அதான் பார்ப்போம்.
பைபிள் தானே? ஏன் உங்களுக்கு என்ன ஆயிட்டு இப்படி இருமுறீங்க? என்ன பாரு, எவ்வளோ தூசியா இருக்கு. டேனியல் ரொம்ப மாறிட்டான். முந்தியெல்லாம் காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல்ல என்னதான் தேடுவான். ஆனா இப்போ என்னை கண்டுக்கிறது கூட இல்லை. அவன் ரொம்ப மாறிட்டான். அவன் அடிக்கிறத பார்த்தே தெரியுது. Daniel, you got a text message. 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 டேய் கூகுள் அசிஸ்டன்ட் உலகத்துக்கெல்லாம் கியூட் வாய்ஸ், எனக்கு வந்து வைக்கிறது ஒரு கியூட் வாய்ஸ். சரி வந்த வேலையை பார்ப்போம். ஹலோ ஹலோ. Text message தான் வந்திருக்கா கையோ. ஓ இவாலா. ஹாய் டியர், மீட் யூ இன் செப்டம்பர். நமக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வேறலாம் வந்திருக்கு. இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, வேற இதெல்லாம் இருக்கு. கொஞ்சம் எதுவா டச் பண்ண பாப்போம் சொல்லலாம். டச் ஃபோன் தானே, டச் கூட பண்ணக்கூடாதா? நில்லு, உனக்கு சார்ஜிங்கே போடக்கூடாது இனிமே. என்ன சார்ஜ் போடக்கூடாது, என்ன திட்டுறான் இவனா? ஒரு மனுஷனா? காலையில எந்திரிச்சு வாய் பிடிக்காம வாட்ஸ்அப் பார்க்கான், பேசலாம் ஃபேஸ்புக் பார்க்கான், இன்ட்ரெஸ்டே இல்லைனாலும் இன்ஸ்டாகிராம்ல தான் இருக்கான். இருடி உன் ஹிஸ்டரி எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு, இவனை என்ன பண்ணுறது எனக்கு தெரியும். அதான் ஹிஸ்டரி நாங்கள் டிலீட் பண்ணுறோம்ல. நீ டெலிட் பண்ணிடலாம், ஆனா மேல ஒருத்தர் நோட் பண்ணி வச்சிருக்காரு, அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பேர் உன் பேர் தான். கூகுள் எப்படியாவது என் பேரை டிலீட் பண்ணிருக்கோம். கூகுள் ஒரு கிறிஸ்தவனா பிறந்து நரகத்துக்கு போனா ரொம்ப அசிங்கம் கூகுள். வாய்ப்பு இல்லை. சரி மொபைலு இப்போ என்ன செய்ய, வாய்ப்பு இல்லையா? बैटरी लो, बैटरी लो, நான் மட்டும் பேச வந்தா எனக்கு இல்ல, बैटरी लो, உனக்கு சொல்லும் போதெல்லாம் சொல்லி முடிச்சிரு. बैटरी लो. சரி விடு, உன்னை சார்ஜிங்கே போடக்கூடாது. இனிமே இந்த மொபைல் சுவிட்ச் ஆஃப் இருக்கு. சரி வீட்ல வேற நம்மளுக்கு என்ன செய்யணும்னு தெரிய மாட்டேங்குது. சரி அந்த பழைய டிவி ஒன்று இருந்துச்சு வீட்ல எல்இடி எல்சிடி வாங்கி போடுறதுன்னு சொன்னா வாங்குறது இல்லை. பழைய டிவி ஒன்று வாங்கி வச்சிருக்காங்க. ரிமோட் வேற இங்க, ரிமோட்டை தேடும். உன் கண்ணனுக்கு பின்னாடியே தான் இருக்கு, இல்லாதான் வர வர வீட்ல எல்லாம் நமக்கு மரியாதை ரொம்ப தான் கொடுக்குது. சரி பார்ப்போம், டிவியாவது பார்ப்போம். மொபைல் தான் கைவிட்டுது. நம்மளுக்கு வேற நேரம் ரொம்ப இருக்கு. சரி தாய்மொழி தமிழ், அதனால முதல் தமிழ் சேனலே பார்ப்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சரி தாத்தா இறந்து போய் பல வருஷம் ஆகிட்டு சன் டிவி மாறாம இருக்கு. சரி அடுத்த லாங்குவேஜ் ஏதாவது பார்ப்போம். என்ன பார்க்கலாம்? சரி நம்ம பிடிச்ச ஒருத்தர் இருக்காரு, அவரை பத்தி பார்ப்போம். 1000 ஸ்தோத்திரங்களை ஓ இவரு வேற பல வருஷமா 1000 தோற்றத்திலே இருக்காரு. ஒண்ணு கூடவும் மாட்டேங்குது, குறையவும் மாட்டேங்குது. சரி இது வேண்டாம். மூணாவது ஏதாவது பார்ப்போம். உலகத்தை பத்தி பார்ப்போம். உலகத்துல என்ன நடக்குது நியூஸ் சேனலாவது பார்ப்போம். ஸ்ரீமதி மரணத்தில் காலையில எழுப்புனா மரணம் போல வெட்டு குட்டுன்னு தான் இருக்குது. தவிர ஒரு நல்ல செய்தி எங்கேயுமே இல்லையா? சரி யாருக்கும் வேண்டாம். நம்ம ஒரு கிறிஸ்தவனா பிறந்தனால ஒரு கிறிஸ்தவ சேனல் பார்ப்போமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 1:1. ஐயோ ஆதியாகமம் யாத்ராகமம் எண்ணாகம் எங்கெல்லாமோ பேச்சு. இந்த பாஸ்டர் இப்போ ஆதியாகம் ஒண்ணு இருக்காரு. சரி டிவி வேண்டாம், நமக்கு ஒண்ணு வேண்டாம். இதை ஆஃப் பண்ணி போடுவோம். பழைய டிவி ஒண்ணு வேற. உடஞ்சி போன இரும்பு டப்பா மாதிரி இருக்கு. நீலாம் என்ன பத்தி பேசுறேன்னா டிவி வேண்டாம். என்ன செய்யலாம்? நேரம் வேற நம்மகிட்ட ரொம்ப 24 மணி நேரம் எதுதான் கண்டுபிடிச்சான்னு தெரியல. நேரம் இப்போ வீட்டில் வேற யாரும் இல்லை. சரி ஏதாவது சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போவோம். டேனியல், வீட்ல வேற யாரும் இல்ல. சத்தம் கேட்டு டேனியல் டேனியல், யாரு? டேனியல். பைபிள் நீங்களா? என்ன தெரியுதா? எப்படி பைபிள் உங்களுக்கு தெரியாம இருக்கும்? ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை பிறந்து உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா உலகம் ரொம்ப அசிங்கமா பேசும் பைபிள். அப்பா என்ன ஞாபகமாச்சு வச்சிருக்கீங்க? ஆமா பைபிள் உங்க ஞாபகம் இருக்கு பைபிள். கொஞ்ச நாளாவே நீ இந்த மொபைல் டிவி இதுலதான் உன்னோட அதிகமான நேரத்தை செலவழி. ஆமா பைபிள், இந்த உலகத்துல வாழணும்னா இப்போதைக்கு நம்மளுக்கு மொபைலும் டிவி தான் ரொம்ப முக்கியம் பைபிள். அதுல இருந்தா எல்லா டைம் நம்மளுக்கு கிடைக்கும். ஆமா, நான் உனக்கு குக் பண்ணணும்னா குக் ஷோ காமிக்கேன், சண்டை போடணும்னா WWF காமிக்கேன், கொஞ்சம் சோகமா இருந்தா காமெடி டிவி இருக்கு. சரி அதை வேற நல்ல மூட்ல இருந்தாலும் மெலடி சாங் போட்டு கொடுப்பேன். அவன் என்ன நான் இல்லாம அவன் இருக்கவே மாட்டான். ஹலோ 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 நிப்பாடுங்க. நீங்களாம் பழைய ட்ரெண்ட், இப்ப நான் தான் புது ட்ரெண்ட். நான் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். என்னை விட்டுட்டு தெரியுமா? ஒரு நிமிஷம் இருக்க மாட்டான். வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியாதவன் சந்தோஷமா இருக்கானா கவலையில இருக்கானே அதெல்லாம் தெரியாது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம்ல ஸ்டேட்டஸ்ல போடுவோம். ஊர்ல உள்ளவங்க எல்லாத்துக்கும் தெரியும் அவன் எப்படி இருக்கான்னு. அதான் ட்ரெஸ் வாங்குறதுல இருந்து ஷாப்பிங் பண்றதுல இருந்து ட்ரெஸ் வாங்கி எல்லாம் அவனுக்கு நான் வேணும். அந்த இடத்துல எங்கேயாவது போகணுமா வழி தெரியாத இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸை போட மாட்டான். சொந்தக்காரங்க என்னதான் அவன் கூட்டிட்டு போவான். ஒரு நிமிஷம் இல்லாம இருக்க மாட்டான். அதெல்லாம் விடுங்க. பாத்ரூம் போனா கூட இல்லதான்
சரி, உனக்கு இதெல்லாம் தானே ரொம்ப முக்கியம். ஆமா பைபிள், இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் எனக்கு. இந்த மொபைல் முக்கியம், ஆமா மொபைல் தான் இந்த முக்கியம். டிவி முக்கியம். ஆமா டிவி தான் முக்கியம். இதெல்லாம் தானே உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா பைபிள், இதான் பிடிச்சிருக்கு. சரி, நான் ஒரே ஒரு கேள்வி உன்கிட்ட கேட்கிறேன். இதெல்லாம் மூலமானால தேவனோட பேச முடியுமா? இல்ல பைபிள், நீ மாறிட்ட டேனியல். நான் மாறல பைபிள். நீ தேவனை விட்டு தூரத்துல போயிட்ட. நான் போகல பைபிள். நீ ரட்சிப்புக்குள்ள வரும்போது முதல்ல இந்த அலாரம் அடிக்கும் போது முதல்ல என்னதான் தேடுவேன். ஆனா இப்போ நீயே யோசிக்க, நீ எதுக்கு அதிகமான நேரத்தை செலுத்துற? எதை நீ முன்புல வச்சிருக்க? எதை உன்னோட முதல் இடத்து எது வச்சிருக்க? நீ யோசி. நீ மாறிட்ட நான் டேனியல். மாறல பைபிள். நீ பாவத்துல நான் விழுந்துட்ட. பாவம் பண்ணல பைபிள். நீ தேவனை மறந்துட்ட. நான் மறக்கல பைபிள். நீ மாறிட்ட. நான் மாறல. நான் மாறல, நான் மாறல, நான் மாறல. கனவா? கனவுல நான் இதெல்லாம் பார்த்தேன். இன்னிலிருந்து நான் இந்த மொபைலோ டிவியோ இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நேரத்தை கொடுக்காதபடிக்கு அந்த ஆண்டவர் என்னை நேசிக்கிறனால கனவு மூலியமா என்கிட்ட வந்து பேசினாங்க. அந்த பைபிளை தேடி நான் போவேன். அந்த பைபிள் என் வீட்டில தான் இருக்கு. அந்த பைபிளை தேடி நான் இப்போ போவேன். பைபிளை நான் பார்க்கணும். பைபிளை நான் பார்க்கணும். நான் பைபிளை பார்க்கணும். பைபிள் இங்க நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சன் டிவி. வேண்டாம், நீங்க வேண்டாம். Daniel, you got a text message. இல்ல வேண்டாம், டெக்ஸ்ட் மெசேஜ் வேண்டாம், என் மொபைல் வேண்டாம். எனக்கு நான் பைபிளை தான் You தேடி got a போகணும். text message. நான் பைபிளை தான் Daniel, தேடணும். you got a text message. இந்த பைபிளை விட்டு நான் பல நாள் இதை நான் வாசிக்கல. இதை விட்டு நான் ரொம்ப தூரமா போயிட்டேன். இதுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை நான் கொடுக்கல. அதனாலதான் இன்னைக்கு என் வாழ்க்கையில நான் ஒண்ணுமே செய்ய முடியாம இருக்கேன். என் ஃபுல் டைம் நான் இந்த பைபிளுக்கு கொடுத்துருக்கணும். தேவனோட வார்த்தைக்கும் தேவ ராஜ்யத்துக்கும் நான் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கணும். ஆனா அந்த யூத்தான ஏஜ்ல நான் என் மொபைலுக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என் நேரத்தை கொடுத்தனால இன்னைக்கு ஆண்டவர் என்னை நேசிக்கிறனால இந்த இடத்துல என்கிட்ட ஆண்டவர் பேசினாங்க. இந்த பைபிளுக்கு நான் கொடுக்கக்கூடிய டைம் நான் கொடுத்துருக்கணும். இனிமே நான் கொடுப்பேன். இதே மாதிரி தான் இங்க உட்காந்துருக்க ஒரு மக்கள் நம்ம பேசுற நானும் இருக்கட்டும், நீங்க இருக்கட்டும், நம்மளுக்கு 24 ஹவர்ஸ்ல நம்ம எத்தனை நேரம் நம்ம இந்த பைபிளுக்கு கொடுப்போம். தேவனோட வார்த்தையை கேட்கறதுக்கு நம்ம எவ்வளவு ஆர்வமா இருக்கும். இந்த உலகத்துல நம்மளோட காசோ பணமோ படிப்போ நம்மளோட ஆண்டவரோட கனெக்ஷன்ல இருக்காது. இந்த பைபிளை வாசித்தாதான் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் இடத்துல பேச முடியும். கொலோசியன்ஸ் சாப்டர் 3 verse 1 and 2ல நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். இதை நம்ம வாசித்தோம். நம்ம மேலானதை தான் நாடணும். இந்த பூமியில இருக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அது நம்மளுக்கு கடைசி காலத்துல யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஆண்டவர் நம்மள ஒரு நாள் கேட்கும் போது நம்ம கொடுத்துருக்க டைம்ல என்ன பண்ணோம், ஆண்டவர் இடத்துல பேசணுமா அப்படின்னு கேட்கும் போது நம்ம இடத்துல ஆன்சர் இருக்கணும். யோசிங்க, சிந்திங்க. தேங்க்யூ.